ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ரேஷன் கார்டை ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் TNPDS அப்படின்ற வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை வியூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து எல்லா ரேஷன் கார்டு ரிலேட்டடான எல்லா சர்வீஸுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்னு சொல்லி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அதில் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் ஸ்டெப் தான் இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஹெட்டாக யாரை போட போகிறீங்களோ அவங்களுடைய நேம், ஸோ மிஸ்ஸஸா இல்லை மிஸ்டரா அப்படின்ற டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ யார் வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்களுடைய நேமை வந்து நீங்கள் இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுடைய நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபாதர் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, அதாவது ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லலாம் நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் வந்து தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தமிழ் டைப் பண்ண தெரியல அப்படின்னா ஸோ அதுக்கான ட்ரிக்கும் நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3ன்னு இருக்குது. ஸோ உங்களுடைய அட்ரஸ் வந்து பெரிய அட்ரஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி மூணு பாக்ஸிலும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அல்லது 2 பாக்ஸில் கூட நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நம்பர், உங்களோட ஸ்ட்ரீட்டு, நகர், அதுக்கப்புறம் உங்களுடைய பிளேஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ மூணாவது தேவையில்ல பிளாங்காக இருக்குனாலும் ஓகே, அதில் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணிட்டோம். அப்படியே நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இதில் என்ன என்ட்ரு பண்ணீங்களோ அதே ரைட் சைடில் வந்து நீங்கள் தமிழில் என்ட்ரு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து குடும்பத் தலைவருடைய பெயரை வந்து நம்ம தமிழில் என்ட்ரு பண்ணணும். தமிழில் என்ட்ரு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து தமிழ் ஃபாண்ட் தெரியல அப்படின்னா கூகுளில் போய்ட்டு கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அதாவது கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கூகுள் உள்ளிட் கருவி அப்படின்ட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ண விருப்பப்படுறீங்களோ இப்போ வந்து என்னுடைய நேம் அப்படியே டைப் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய டங்க் இங்கிலீஷ் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேர்டிங் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அல்லது பார்த்திங்க அப்படின்னா கூகுள் இன்புட் டூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணி நீங்கள் வந்து வேர்டு, எக்ஸல் எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதேமாரி நீங்கள் ஒவ்வொரு தமிழ் வேர்டிங்கையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி அட்ரஸ் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸில் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அதேமாரி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லையும் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ் அண்ட் தமிழில் நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ வந்து ரைட் சைடில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் 5 MBக்குள்ளே இருக்கணும். ஒரு ஃபோட்டோஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணி சிஸ்டம்லையோ மொபைலையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கான ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஃபோட்டோஸை வந்து, அதாவது குடும்பத் தலைவருடைய ஃபோட்டோஸை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டம். ஸோ அடுத்த ஸ்டெப்பு உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்களா. உங்களுடைய வட்டம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கிராமம் என்னவோ அந்த கிராமத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து போஸ்டல், அதாவது உங்களுடைய ஊருடைய போஸ்டல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரு கொடுங்க. ஏன்னா மொபைலுக்கு தான் உங்களுடைய OTP எல்லாமே ரிசீவ் பண்ண முடியும். OTP மொபைல் நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து கொடுத்துட்டோம். உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கை. அதாவது உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குடும்பத் தலைவருடைய விவரம். ஃபஸ்ட்டு குடும்பத் தலைவருடைய விவரம், அவருடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய பாலினம் என்ன, ஆனா பெண்ணா அப்படின்ற டீட்டெயில்ஸ், அவங்களுடைய தேசிய இனம் என்ன அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. உறவு முறை வந்து குடும்பத் தலைவர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ தொழில் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு பப்ளிக்காக ப்ரைவேட்டாக அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய மாதம் வருமானம், ஸோ அதாவது மாதம் எவ்வளோ வருமானம் வாங்குறாங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்கோங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஃபீல்டு. ஸோ மற்ற இல்லைனா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் உறுப்பினராக சேர்க்கீங்களோ எல்லாருக்குமே ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். குழந்தைங்களாக இருந்தாலும் சரி ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். ஆதார் கார்டு இல்லாமல் நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஆதார் கார்டு இருந்தால் அவங்கள ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு அப்புறமா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்முடைய ஆதார் நம்பர் வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அந்த ஆதார் நம்பர் வந்து எதனா மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம
அந்த ஆதார் நம்பரும் நம்ம பதிவேற்றம் கொடுத்துட்டோம். இப்போ உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஆதார் எண்ணை உள்ளிடவும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டான ஆதார் எண்ணை கொடுத்துட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த உறுப்பினர், ஸோ அவங்களுடைய மனைவி, அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள், இதேமாரி 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நேமை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதேமாரி இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நேமை வந்து தமிழையும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இதேமாரி தான் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுடைய பாலினம் என்ன, ஆனா பெண்ணா அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேசிய இனம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உறவு முறை என்ன அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தொழில் என்ன, ஸோ அதர்ஸ்னு கொடுத்துட்டு ஸோ மற்றவங்க யாருக்கும் நீங்கள் வந்து இன்கம் வந்து 0 அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய இன்கம்மை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய என்ன டைப் ஆஃப் கார்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும். அதேமாதிரி எல்லாருக்கும் ஆதார் கார்டு கொடுத்துட்டு பதிவேற்றம், ஸோ ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணி பதிவேற்றம் அதாவது அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ பதிவேற்றம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அவங்களுடைய ஆதார் நம்பர் என்னவோ அவங்களுடைய அந்த ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உறுப்பினர் விவரம் சேமி. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ, ஸோ உங்களுடைய சன்னு, டாட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு குடும்ப தலைவருக்கு அவங்க என்ன உறவு முறை அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து 1 by 1 நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் 3rd ஸ்டெப்பே குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்கிறாங்க. குடும்ப உறுப்பினர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருமே என்ரோல்மெண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய ஆதார் கார்டையும் நீங்கள் வந்து இதில் என்ரோல்மெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அட்டை தேர்வு. இப்போ வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அட்டை தேர்வு. ஸோ இதில் தான் முக்கியமாக நீங்கள் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா அரிசி அட்டை அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து சர்க்கரை அட்டை அதெல்லாத்தையுமே இது சூஸ் பண்ணாதீங்க. அரிசி அட்டையை கொடுங்க. அரிசி அட்டை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். சர்க்கரை அட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வர ஸ்கீம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் குடியிருப்பு சான்றுக்கு கேஸ் பில்லு இருக்குது அப்படின்னா ஸோ கொடுங்க. அப்படி இல்லைனா வேறு எதனா டீட்டெயில்ஸ் இருந்தாலும் கொடுக்கலாம். ஸோ கேஸ் பில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேஸ் பில் வச்சுருக்கீங்க அப்படின்னா மஸ்ட்டு அதை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேஸ் பில்லை அப்லோட் அதாவது ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள். ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட கேஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இணைப்பு 1, இணைப்பு 2, ஒரு இணைப்பில் 2 சிலிண்டர், ரெண்டாவது இணைப்பில் ஒரு 2 சிலிண்டர்னா ஒரு இணைப்பு 1 அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அந்த இணைப்பு வந்து கேஸ் பில்லில் வந்து யாருடைய பேரில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த நுகர்வோர் எண்ணை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஏஜென்சி அப்படின்றத கொடுத்துட்டு சிலிண்டர் எண்ணிக்கை எத்தனை அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. ஸோ சிம்பிள் ஒர்க்கு தான். ஸோ எல்லாமே நம்ம இப்போ வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து ஃபைனலாக செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களது வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் எடிட் பண்ணி, ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக திருப்பி அகைன் வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக ஒரு வாட்டி வந்து ப்ரிவியூ வரும். ஸோ அந்த ப்ரிவியூவில் நீங்கள் அகைன் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு உறுதி செய் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ உறுதி செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மின்னணு அட்டை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். எந்த யாரோட மொபைலுக்கு கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கும் எஸ்எம்எஸ் போயிடும். ஸோ அதனால் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணியோ அல்லது புக்லேயோ அதில் தான் நோட் பண்ணி வைங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ் போய் தான் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய குடும்ப அட்டை எண்ணை கொடுத்துட்டு நீங்கள் பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறோம். இப்போ வந்து விண்ணப்பத்தின் பதிவு செய்யப்பட்ட நிலை அப்படின்ட்டு நம்ம வந்துடுச்சு. ஆவண சரிபார்ப்பு, துறை சரிபார்ப்பு நிலை, தாலுகா வழங்கல் அதிகாரி ஒப்புதல் நிலை அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இது அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் வந்து உங்களது வந்து மேபி பார்த்திங்க அப்படின்னா 1 வீக் அதாவது 10 டேஸ்லேருந்து 15 டேஸ் கூட ஆகலாம். ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா 1 மந்த் கூட ஆகலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மெசேஜ் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் கார்டு போய்ட்டு உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் வாங்கிக்கலாம் அல்லது போஸ்டல் மூலமாகவும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.